பயங்கர பசி ஏற்படுகிறது. அவள் பசி பசி என்று பச்சை பிணத்தை எல்லாம் பசி ஆற தின்றாள். சுட்ட பிணத்தை எல்லாம் சுந்தரியும் தான் புசித்தாள். அந்த முட்டி எலும்பை எல்லாம் முட்டை என்று தான் புசித்தாள். இத்தாக ஆடை கட்டி சிங்கரதம் ஏறி மயானத்தில் ஆடுகிறாள். பாடையிலே வந்த பிணம் பச்சரிசி அச்சு வெள்ளம், ஏனையிலே வந்த பிணம் எல்லரிசி வெள்ளம் என்று தின்றாள். சுடுகாட்டு சாம்பலியே சுந்தரியால் பள்ளி கொண்டு அங்கம் எல்லாம் தாயாருக்கு இரத்தமயம், அங்காளி தாயாருக்கு உடலெல்லாம் இரத்தமயம், உதிரமாய் காளியருக்கு பார்த்தார் நாராயணர். இவள் காளியாக மாறிவிட்டாள். வித்து முத்திவிட்டது. இவளை விட்டால் உலகையே மாறி விழுங்கி விடுவாள் என எண்ணி பூமாதேவியை அழைத்து அதர சுதல பாதாளத்தில் போட்டு அடைத்தார். பார்த்தாள் அங்காளி. அண்ணா, எனது இந்த அவதாரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு நாராயணன், தங்கையை மேல்மலையனூரில் ஏரிக்கரை ஓரத்தில் ஈசான மூலையில் பேரிச்ச மரத்தடியில் புத்தாய் சிதை வறந்து பூங்காவனத்தம்மனாய் பெரியாயாகவும் அங்காளியாகவும் நீ மக்களுக்கு அருள் பாலிப்பாய் என வரம் தந்தார். இத்துடன் அன்னை அங்காள பரமேஸ்வரியின் சரித்திரம் முடிக்கப்பட்டது. அடுத்து